பாஜகவில் வந்து நிறைய சமூக விரோதிகள் சேர்ந்திருக்காங்கன்றது உண்மை. நீங்கள் கடந்த ஒரு வருஷத்துக்கு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தினசரி ஏதோ ஒரு பாஜக பிரமுகர் ஏதோ ஒரு காரணத்தினால கைது செய்யப்படுறது நீங்கள் கட்சியில் வந்து சமூக விரோதிகள் வந்தாங்கன்னு தமிழிசை சொன்னாங்களா இல்லையா? அதை வந்து வழிமுறிஞ்சார் கல்யாணராமன், ஆற்காடு சுரேஷ், இந்த அதில் இருக்கிற அந்த பாம் சரவணை, இவங்களோட சொந்தக்காரங்க அல்லது அவங்க இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தா எல்லாம் பாஜகவில் இருக்காங்க. முருகனுக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. இவ்வளோ பேரும் சேர்த்தது அவர் தான்ன்றது அண்ணாமலை தரப்பு மறந்துடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் 6 மாதம் போகிறது உண்மையாக இருந்தால் இவரை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு பார்த்தாங்க. இவருக்கு லண்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே சரின்னு கட்டி விட்றாங்க. இல்லை ஒரு போகிற போக்கில் கனாபினான்னு எடப்பாடி துரோகி கட்சி அழிக்கிறார், அது இதெல்லாம் என்னோட பேசுகிறாரு. இவரும் அவருக்கு எதிராக இவரும் ஏதோ பேசுகிறாரு. எந்த நேரத்தில் யாரை தூக்கி போடுவோம்னு சொல்ல முடியாது. ஸோ இவருக்கு வந்து இவர் தூக்குறதான ஒரு ஐடியா இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு பாஜக ஆள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு. அதில் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக தொடர்பு படுத்தியே நடக்குது. ஒருவேளை பாஜக தான் இந்த மாதிரி கடத்தல் சம்பவத்தை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்குதான்ற ஒரு பார்வையை ஏற்படுத்துது. அப்படி நம்ம ஒரு நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது. பட் ஒரு விஷயம் உண்மை, பாஜகவில் வந்து நிறைய சமூக விரோதிகள் சேர்ந்திருக்காங்கன்றது உண்மை. நீங்கள் கடந்த ஒரு வருஷத்துக்கு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தினசரி ஏதோ ஒரு பாஜக பிரமுகர் ஏதோ ஒரு காரணத்தினால கைது செய்யப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு நிர்வாகி தமிழ்நாட்டில் இன்னைக்கு செல்வ பிறந்தே ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டாரு. 261 பேர் சொல்லிட்டாரு. 1000க்கு மேல கேஸை சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அண்ணாமலை தான். அவர் ஒரு IPS ஆஃபீஸரு. அவருக்கு இவ்வளோ குற்றவாளிகள் இருக்காங்களா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்கன்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அது தமிழிசையும் சொன்னாங்க. கட்சியில் வந்து சமூக விரோதிகள் வந்தாங்கன்னு தமிழிசை சொன்னாங்களா இல்லையா? அதை வந்து வழிமுறிஞ்சார் கல்யாணராமன், அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. தமிழிசைக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட வாரும் நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய சொல்ல போயிட்டாங்க. இன்னைக்கு அப்புறம் அந்த உங்கள் வார் ரூம் வச்சு அந்த அம்மாவை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்களே தான் போய் அந்த அம்மா வீட்டுக்கு பொக்கே கொடுத்தீங்க. அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இது பண்ணீங்க. அந்த அம்மா சொன்னது என்ன? கட்சியில சமூக விரோதிகள் வரைக்கும் கட்சியில எந்த சமூக விரோதியும் சேர்க்காம நான் பாத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இன்னைக்கு செல்வ பிறந்தை கொடுத்துருக்கிற லிஸ்ட்டும் தமிழிசை சொன்னதும் டேலியாதா இல்லையா? செல்வ பிறந்தைக்கு வந்து வாய்க்கு வந்தது சொல்ல முடியாது இல்லை. அவர் ஒரு பொறுப்பான மாநில தலைவராக இருக்காரு. அவர் ஒரு ஆதாரத்தோட தான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் உங்கள் பதில் என்ன? அண்ணாமலையோட பதில் என்ன? இவ்வளோ பேரை நீங்கள் ஏன் சேர்த்து வச்சிருக்கீங்க? இதுல வந்து இந்த ஆற்காடு சுரேஷ், இந்த அதுல இருக்கிற அந்த பாம் சரவணை, இவங்களோட சொந்தக்காரங்க அல்லது அவங்க இந்த பெண்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்த்தா எல்லாம் பாஜகவில் இருக்காங்க. அந்த ரவுடி அஞ்சலை அப்படின்றவங்க இந்த ஆற்காடு சுரேஷோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அந்த பாம் சரவணனோட ஒய்ஃபோ யாரோ கூட இதில் இருக்காங்க, பாஜகவில் இருக்காங்க. இது மாதிரிலாம் தான் இருக்குது நிலைமை ஆக்சுவலாக. அதெல்லாம் பண்ணும்போது அதுவும் சிந்தனையாளர் பேரவை திங்கர்ஸ் பாரத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இல்லை இப்படிலாம் இருக்குது, பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஒரு கட்சியில் வந்து இந்த மாதிரி சமூக விரோதிகள் சில போது சேர்றது வந்து உண்டு. எல்லா கட்சியிலும் ஒரு சில பேர் இருக்காங்க. நான் மறுக்கலை, திமுகலையும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு கட்சியில் வந்து முழுக்க ஒரு குற்றப்பரம்பரையாக சேர்த்து வச்சிருக்காரு அண்ணாமலையோ, அதுக்கு முன்னாடி இந்த முருகனுக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. இவ்வளோ பேரும் சேர்த்தது அவர் தான்ன்றது அண்ணாமலை தரப்பு சொல்கிற விஷயம். ஆக்சுவலாக முருகன் காலத்தில் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. ஓகே. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பேர் என்னஞ்சாங்க பருப்பு கொடுத்து முருகன் காலத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பொறுப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். அண்ணாமலை காலத்தில் வந்து சேர்ந்தவங்க ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஓகே சார். அப்போ வந்து பாதி பங்கு முருகனுக்கும் பாதி பங்கு அண்ணாமலைக்கும் போகுது ஆக்சுவலாக. ஓகே சார். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு 6 மாத காலம் ஓய்வு எடுத்துகிட்டு UK போகிறாரு, படிக்க போகிறாருன்ற மாதிரியான ஒரு பார்வைலாம் இருக்குது. ஒரு ரெகுலர் பாலிடிக்ஸில் ஒருத்தர் இந்த மாதிரி லீவ் போட்டு போனால் அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அரசியலில் வந்து நீங்கள் தூங்கியிருந்தா கூட காராட்டினே தூங்கணும், இல்லாட்டி நீங்கள் செத்து போயிட்டு தான் நினச்சி மலர் மாலை வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ஒருத்தர் வந்து சீனில் இல்லை வச்சுக்கோங்க, மறந்துடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் 6 மாதம் போகிறது உண்மையாக இருந்தால் பாஜக மேலிடம் வந்து இது காக்கா உட்கார பனம்பரம் விழுந்த மாதிரி இவரை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு பார்த்தாங்க. இவருக்கு லண்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே சரின்னு கட்டி விட்றாங்க. இல்லை ஒரு சில பேர் வேணும்ட்டே இதை இவங்க பிஜேபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வேணும்ட்டே அவருக்கு வாங்கி கொடுத்து அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படின்னு கூட இருக்கலாம் நீங்கள். ஏன்னா இவர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப இளைஞலாக இருந்தார். திருப்பியுமே இப்போ அதை தான் பண்ணி, அதான் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இளைஞராக இருந்தார். அதிமுகவோட கூட்டணியில் இருந்தால் ஒரு 6-7 இடத்த வாங்கியிருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது பாஜக மேலிடம் ரொம்ப உணர்றாங்க. அங்கே அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுது இல்லையா? அதனால் தே ஆர் ஃபீலிங் இட்.
இன்னையா நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாமே, நீ ஏதாவது பேசி கெடுத்துட்டியன்றதான் பாயிண்ட். ஆனால் அதே சமயம் ஓப்பனாக இவர் கட்சியை வளர்க்கறதுக்காக பல விஷயங்கள் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தில் பேசாமல் இருக்காங்க. ஆனா பெருசா ஒரு growth இருந்தா பெரிய குரோத்தும் இல்லை. ஆனால் டக்குன்னு நேஷனல் பார்ட்டிலலாம் வந்து எந்த நேரத்தில் யாரை தூக்கி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இவருக்கு வந்து இவர் தூக்குறதான ஒரு ஐடியா இருந்து அங்கேயே இப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்த்துட்டு வருவாங்க. அப்போ இவர் அதுக்குள்ளே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே இதான் ஜாஸ்தி, இவரை கழிச்சு விடலான்னு கழிச்சு விட்றாங்க. அடுத்தது இவர் போயிட்டு வந்த பிறகு திருப்பி இதே போஸ்ட் கிடைக்குமான்றதானு சொல்ல முடியாது. அவரை தூக்கி நேஷனல் லெவலில் எங்கேயாவது போட்டாலும் போடுவாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் இல்லாத போது சீன் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது பாஜக அதிமுக நெருக்கத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக அதிமுக நெருக்கத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26 நோக்கி போகும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாஜக கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவாங்க. ஏன்னா இவர் இப்போ போகிற போக்கில் என்ன பண்ணுறாரு, இன்னும் பகையை அதிகமாக உருவாக்கிட்டு போகிறாரு. போகிற போக்கில் கனாபினான்னு எடப்பாடி துரோகி, அது இது துரோகி, கட்சி அழிக்கிறார், அது இதெல்லாம் என்னோட பேசுறாரு. இவரும் அவருக்கு எதிராக இவரும் ஏதோ பேசுறாரு. இப்போ இவர் ஒரு ப்ரெஷரில் இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற 2ஆம் கட்சி தலைவர்கள்லாம் ஒற்றுமையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லேட்டஸ்டாக தான் இன்னைக்கு ஆக்சுவலாக எடப்பாடி அவர் வந்து இப்போ அவரே வந்து என்ன செய்யறது முடிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இவர் கல்லை வீசிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை இடத்த காலி பண்ணாருன்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுகவே ஒன்றாரு, அவங்களுக்குள்ள ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக வந்து இருக்கிற மாதிரியான செய்தி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. அண்ணாமலை போனாருன்னா திருப்பி இதே தலைவராலாம் வருவாரான்னு சொல்ல முடியாது. ஸோ பாஜக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அவர் வெளில அனுப்பலாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுலேயுமே இன்னும் ஒரு சில பார்வைலாம் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா கமெண்ட்டில் போகிறவங்க என்னன்னா, அண்ணாமலை ஆருத்ராலேருந்து நிறைய சம்பாரிச்சிட்டாரு, அதனால் யூகேலே செட்டில் ஆகிடுவார், திரும்பி வரமாட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையுமே வைக்கிறாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. இருந்தாலும் ஆருத்ரா விஷயம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய விஷயம். 2300 கோடி மக்கள் பணம் சார் அது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பொருளாதார பிரிவு எதிர்பார்த்த அளவு வேகத்தில் இல்லைன்றது நம்மளுடைய பாயிண்ட்டு. அது பாருங்கள் இவ்வளோ கொலையில் முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிற போது இது இந்த கொலையோடு அது சேர்ந்து அதையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரீஃபைன்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. கீழ் லெவலில் கம்ப்ளீட்டாக வந்து மாற்றணும். இல்லாட்டி கலைஞர் ஒரு தடவை சொன்னார், ஜெயலலிதா ஆட்சி போன பிறகு காவல்துறையோட ஈரலே கெட்டு போயிருக்குன்ட்டு. அந்த மாதிரி நிலைமை வந்துடும் கட்சியில். ஏன்னா அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இவர் ஆம்சாங் கொலை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் போலீஸ் அதிகாரி சித்தனன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரசியல் கட்சிகள்லாம் திருந்தணும், குற்ற வழக்கு இருக்கிறவங்க, குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கு கட்சியில் சேர்க்கவும் கூடாது, அவங்களுக்கு பொறுப்பும் கொடுக்கக்கூடாது. இவங்களோட தனிப்பட்ட லாபத்துக்காக குற்ற பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் சேர்த்துக்கிறாங்க, பொறுப்பு கொடுத்துட்றாங்க. அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லை அப்படின்றாங்க. முதல்ல நீங்கள் திருந்தினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் முழுசாக வேலை பார்க்க முடியுன்ற விஷயங்களை அவர் சொல்கிறாரு. இல்லை, அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. கன்விக்ட் ஆனவங்களை வந்து சேர்க்கறது யோசிக்கணும். முதல்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னால் பல விதத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பாங்க. ஒரு போராட்டத்தில் கலந்துட்டுருப்பாங்க, அதில் வந்து ஏதோ ஒரு வன்முறை வெடிச்சிருக்கும், அதில் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் வந்து ஒரு அரசியல்வாதி அவர் எந்த மாதிரி குற்றத்தில் மாட்டிட்டு இருக்காருன்றதான். ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு குற்றத்தில் மாட்டின்னு இருக்காரு, அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அவரை சேர்க்கக்கூடாது. அரசியல் ரீதியான விஷயங்களில் மாட்டின்னு இருக்காரு அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னென்னா பார்லிமெண்ட்லேயும் சரி, இங்கே நீங்கள் அசம்பிளிலையும் சரி, அந்த குற்றப்பின்னணி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. 38% வந்து பார்லிமெண்ட்டில் குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஆக்சுவலாக. அதில் பாஜகவினர் அதிகமாக இருக்காங்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது எந்த மாதிரியான குற்றத்தில் அவன் இருக்கான்றதை பார்த்து தான் ஸ்க்ரீன் பண்ணி தான் சேர்க்கணும். ஆனால் கீழ் லெவலில் என்ன பண்ணுறாங்க, மாவட்ட லெவலில் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து விட்டுறாங்க. அது மாநில தலைமைக்கு தெரியாது. நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது தான் அவன் இப்படிப்பட்ட ஆள், அவன் அப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது ஆக்சுவலாக. அதனால் ஒன்றிய லெவலில் ஒருத்தனை நீங்கள் சேர்க்கல, ஒன்றிய அளவில் ஒருத்தனை சேர்க்குறீங்கன்னா அந்த லெவல்லே நீங்கள் வந்து அவனை ஸ்க்ரீன் பண்ணணும். எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. குற்றப்பின்னணி இல்லாதவங்கன்னா அது அரசியல் ரீதியான குற்றப்பின்னணி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவன் வந்து ஒரு சமூக விரோத செயல்களில், கள்ளக்கடத்தலில், போதை மருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு வச்சுக்கோங்க, அதிலெல்லாம் வந்து கொலை குற்றச்சாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவன கண்டிப்பாக அந்த கட்சிகள் சேர்க்கவே கூடாது. ஊழல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவனை இந்த கட்சிகள்லாம் சேர்க்கவே கூடாது. அது வந்து கட்சிகள் வந்து நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, உங்கள் குற்றப்பின்னணி என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் நிற்கும் போது. ஆனால் இவங்க கன்விக்ட் ஆனவங்க வந்து 2 வருஷம் கன்விக்ட் ஆனவங்களாம் நிற்க முடியாது ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ அதே சமயம் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண கூட கேஸ் பெண்டிங்காக தான் நிற்கலாம் எலெக்ஷனில். ஸோ அதனால் அந்த ஒரு சான்ஸாக வச்சுட்டு வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களாம் உள்ளே வந்துடுறாங்க எப்படியாவது. ஸோ இது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட் ஆஃப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஒரு பிரேக் போட்டு இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான அதிதீவிரமான சமூக விரோதிகள் இவங்களாம் உள்ளே வர்றதுக்கான விஷயங்களை தடுக்கணும் ஆக்சுவலாக. சார், இதை தாண்டி விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் வந்து தொடர்ச்சியாக அன்புமணி வச்சிருந்த வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கே பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க, திமுக அரசு இது முறையாக கையாளலை, சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே எடுத்தே ஆகணும், இது இந்த சர்வே எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, ஆனால் ஸ்டாலின் வந்து இதை தட்டி கழுக்கிறார் இந்த பொறுப்பை அப்படின்ற ஒரு விஷயங்களா சொல்லிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்?
இல்லைங்க 10.5 பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அது சுப்ரீம் கோர்ட்டு குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். என்னென்னா வந்து 89ல் இந்த 20% எம்பிசிக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு கவர்மெண்ட் வேகன்சி வந்திருக்கு, அதில் அந்த 20%ல் எவ்வளோ 1 இயர்ஸ் நீங்கள் புள்ளி ஒரு ஸ்டாலினே கொடுத்துருக்காரு. 89ல் கொண்டு வந்த பிறகு அடுத்த வருஷமே எவ்வளோ தூரம் 1 இயரோட இது இம்ப்ரூவ் ஆகிருக்குன்ட்டு. ஆக்சுவலாக 20%ல் பெரும்பகுதி வன்னியர்கள் தான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக மற்ற கம்யூனிட்டிகள்லாம் ரொம்ப இவங்க 10.5 கேட்குறாங்கல்ல, இவங்க 15% மேலே இவங்களே வன்னியர்களே. சிஎன்ஆருமே அதை தான் சொல்லியிருந்தாரு. இவங்க இந்த 10 எதை வச்சு கேட்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து குறைக்கிற மாதிரி தான் இருக்கு, குறைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் ஆனால் இவங்க கேட்கறதுனால அந்த புள்ளி விவரங்கள் எடுத்து போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் அனுபவனி மனசே கூட மாறலாம். இவ்வளோ 89லேருந்து 2024 வரையும் 23 வரையும் கவர்மெண்ட்டில் ரைஸ் ஆன வேகன்சி வந்து 20,000 வேகன்சி ரைஸ் ஆச்சு. அதில் வந்து 20% கோட்டா 20% கோட்டான்னா அதில் வந்து ஆமாம் அதில் இவ்வளோ வந்து வன்னியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அதோட எண்ணிக்கையை பார்த்தாலாவது அவங்க திருந்தணும். ஆக்சுவலாக வந்து ஏன்னா இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் வெளியிட்டு புள்ளி விவரம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ உண்மையிலே இந்த டேட்டாவை எடுக்கிறது பெட்டர். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த டேட்டாவை எடுத்து பப்ளிக் டொமைனில் விடுறது பெட்டர். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சொல்லலாம் இது மாதிரி இருக்குது நிலைமை, நீங்கள் கோட்டா கேட்டிங்களே கொடுத்தோன்னு சொல்லலாம். அப்புறம் அவங்க 10.5 குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களா இல்லை இது தப்புன்னு சொல்கிறாங்களான்னு அடுத்த விஷயம். அது ஒரு பக்கம் 10.5 பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இந்த 69% இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா, அதை பாதுகாக்கணுன்றது அது வந்து மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும். ஏன்னா அது வந்து யார் பேக்வேர்டு கிளாஸ் அந்த லிஸ்ட்டு போடுற உரிமையை வந்து மத்திய அரசு ஒரு 102 அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ண முடியாது. அப்புறம் டோர் டு டோர் எனுமரேஷன் சென்சஸ் ஆக்டில் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அந்த டோர் டு டோர் எனுமரேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சர்வே பண்ணலாம். சர்வேவும் டோர் டு டோர் வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிற கணக்கு இருக்குல்ல, அதுவும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்குது. சர்வே வந்து அக்யூரேட்டாக இருக்காது. அதனால் டோர் டு டோர் பண்ணுறதை சென்சஸ் பண்ணுறது அவங்க தான் பண்ண முடியும். அதனால் அவங்க பண்ணி அவங்க சொன்னால் தான் உண்டு. ஆனால் அதே சமயம் 69% இடஒதுக்கீடுக்கு எந்த ஆபத்து வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அது சட்ட பாதுகாப்பு பலமாக இருக்குது. ஏன்னா அது வந்து 1994 வந்து 94 வந்து அது 76வது அமெண்ட்மெண்ட் மூலமாக 9வது ஷெட்யூலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அது பார்லிமெண்ட்டோடைய 2 அவையும் இனிமேல் அப்போ இருந்த பிஜேபி எல்லாம் காங்கிரஸ் எல்லாருமே ஆதரிச்சு தான் அது வந்து போயிருக்கு. அதனால் வந்து அந்த சட்ட திருத்தத்தில் உள்ளே போயிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை வருஷ காலத்துக்குள்ளே பண்ணியிருப்பாங்கல்ல. 94 ஏன் பண்ண முடியல, எப்போ பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன் பண்ண முடியல? ஏன்னா அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கிறதுனால பண்ண முடியல. அதனால தான் என்ன பண்ணாங்க, அப்போ 94 அது எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால தான் நீங்கள் இந்த 19% இன்க்ரீஸ் பண்ணதுனால பொது பிரிவில் வந்து ஒரு 19 இடங்களை நீங்கள் வருஷம் ஏற்றி வச்சுருங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதை சமன் செய்கிற மாதிரி 19 வேகன்சி ஏற்றிருங்க, நீங்கள் பொது பிரிவில் ஏற்றி கொடுத்துருங்கன்னு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி விட்டாங்க. அப்போது அதுதான் இன்னும் ஓடின்னு இருக்கு. ஆக்சுவலாக இதில் கை வைக்க முடியல. 76வது அமெண்ட்மெண்ட்டில் 9வது ஷெட்யூலில் நம்ம 69% சேர்த்துருக்கிறத சுப்ரீம் கோர்ட் கை வைக்க முடியல. அதனால் இந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்தை பண்ணி விட்டாங்க. அதனால் வந்து அன்புமணி சொல்கிறதுல வந்து 10.5க்கு டேட்டா எடுக்கலாம். இந்த 69%க்கு அவ்வளோ சீக்கிரம் ஆபத்து வரும்னு நான் நினைக்கல. அப்படியே ஏதாவது எடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து வேலுமணி தலைமையில் வந்து ஒரு குழு வந்து எடப்பாடிக்கு எதிராக செயல்பட ரெடியாக இருக்கு. இல்லை, இந்த பாஜகவை வந்து இதை லிங்க் பண்ணக்கூடாது. இந்த ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் அவங்க